வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் கோடை உற்சவம். உபய நாச்சியார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை கிண்டி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சாக்ஷாத்கார வைபவம் துவங்கியதையடுத்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு ஸ்நபன திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. முதல் நாளான நேற்று காலை ஆலயத்தில் இருக்கும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி திருமஞ்சனத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் கோபுர தீபமும் கற்பூரமும் காட்டி சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு நேற்று மாலை வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் நடத்தினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க ஆபரணங்களுடன் பதக்கங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி கையில் கதை தாங்கியபடி அமர்ந்து காட்சி தர பூச்சடை பின்னலோடு உபயநாச்சியார்கள் இருபுறம் எழுந்தருளி அருள் பாலிக்க வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபமும் கற்பூரமும் காண்பித்தனர். இதையடுத்து நேற்று இரவு வாகன மண்டபத்தில் பெரிய சேஷ வாகனத்தின் மேல் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் சர்வ அலங்காரத்தோடு உபய தேவியர்கள் இருபுறம் நின்று அருள மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவருக்கு இருகுடைகள் பிடித்தபடி பல்வேறு வீதிகள் வழியே அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பல்வேறு கலைக்குழுவினரின் நிகழ்ச்சிகளோடு சுவாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் கோடை உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். தனித்தனி கேடயங்களில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் உபய நாச்சியார்களையும் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தைகள் காட்டி தரிசனம் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு சரிகை வைத்த சலவை செய்த பருத்தி வேட்டி கட்டி பலவித ஆபரணங்களோடு காலில் தங்க தண்டை பூட்டி முத்து வளைய கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் சிகப்பு பட்டு சேலைகளோடு முத்துக்கள் பதித்த கிரீடங்கள் அணிந்து கொண்டு திருக்காட்சி தந்தனர். மாடவீதியில் வலம் வந்த தெய்வங்களை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர்.
நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலயத்தில் ஆடி தபசு திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலை வண்ணமின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கொடிமர பகுதியை பச்சை மற்றும் மலர் தோரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் மாலை கட்டி அலங்கரித்து பூஜைகளை துவக்கினர். கொடிப்பட்டு நுனிக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்ததும் வேதமந்திரங்கள் முழங்க வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் பெருவுடையார் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நாள்தோறும் அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக அருள்மிகு வாராகிக்கு மாதுளை முத்துக்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தண்டமும் ஏர்கலப்பையும் தாங்கி அபய வரதம் காட்டியபடி அருள் புரிந்த தேவிக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து ஆலய வளாகத்தில் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனுறை சொக்கநாதர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் மேடை மீது விநாயக பெருமானோடு பிரியாவிடை சமேத்த சொக்கநாதரையும் அருகே மீனாட்சி தேவியையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தி ஆதி தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பஞ்ச வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர்களை ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரையும் கொலுவிருக்கச் செய்தனர். சங்குகள் முழங்க ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் நந்தி தண்டம் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி வலம் வந்தது. சூரியன் மறைந்ததும் வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதம் முக்கிய வீதிகளில் உலாவர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை கிண்டி ஆலந்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வியாச முனிவரால் நிர்மாணம் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க நெய் சேர்ப்பித்து 4ஆம் கால யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் இட்டு வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் உள்ள அருள்மிகு வாராகி அம்மனுக்கு நடத்தப்பட்ட அபிஷேக அலங்கார ஆராதனை திருவிளக்கு பூஜை காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்.
சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் கோவில் கொண்டு அருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி முத்தாரங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தேவி முன்பு பலவித பழங்கள், கண்ணாடி வளையல்கள், கிழங்குகள் ஆகியவற்றை நிவேதித்து தூபத்துடன் கோபுர தீபமும் பல்வேறு ஆரத்திகளும் காண்பித்தனர். சூலமேந்திய தேவி அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக அருள் புரிய எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் மேலகாவிரியில் அமைந்துள்ள அருள்மிகு மங்களாம்பிகை சமேத நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். உற்சவர் அம்பாள் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு மேடை மீது நின்றருள அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூற அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பெண்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். வாழ்வில் மங்களங்கள் உண்டாக வேண்டி பெண்கள் பக்தி சிரத்தையுடன் திருவிளக்குகளுக்கு அர்ச்சித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஆதி வாராகியம்மன் கோவிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வெள்ளி கிரீடத்துடன் கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகளும் விரலி மஞ்சள் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் ஆலய வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தபெருமாள் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், மஞ்சள், மாவு கரைசல், இளநீர், பழரசங்கள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு பட்டுச்சேலைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெற்றி விநாயகர் ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காசு மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து ஒய்யாரமாக அமர்ந்த கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்பமாக நின்றருளும் தேவிக்கும் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அஷ்டபுஜ நாயகி அழகாக அருள் புரிய திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு குடை சத்தியம், கொடி, சுருட்டி, சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து கிரீடத்துடன் மலர் மாலைகளும் விரலி மஞ்சள் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் வாழை இலையில் அரிசி பரப்பி அதில் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல யாகசாலையிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பவமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கோவில் மூலவரான அருள்மிகு சக்தி விநாயகருக்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்து விசேஷமாக அலங்கரித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி
கோட்டை மலை அடிவாரத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு மண்டல பூஜை நிறைவாக அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் அபயம் காட்டியபடி நின்றருளும் மூலவருக்கு எண்ணெய், நெய், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அழகனுக்கு கலசாபிஷேகமும் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து முருகப்பெருமானுக்கு விபூதி காப்பு சாற்றி பலவித ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். சர்வாபரணங்களுடன் அழகாக காட்சி தந்த ஈசன் மைந்தனுக்கு தீபாரதிகள் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. பிறகு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து ஏக தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பலங்கரை வேலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், அருள்மிகு மாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சென்னியாண்டவர் திருக்கோவிலிருந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள் முன்னே செல்ல அம்மன் திருவுருவங்கள் பதித்த தீர்த்த குடங்களுடன் முளைப்பாரிகள் சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். பிறகு கோவிலை அடைந்ததும் பாரம்பரிய நடனங்களுடன் தீர்த்த குடங்களை ஆலயத்தில் சேர்ப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த வயலக்காவூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் சமேத வாசீஸ்வரர் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. சிவாலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு மலர் மாலைகள் சூட்டி மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் போத்தனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் மாணிக்கவாசகர் குரு பூஜை விழாவையொட்டி திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது நால்வர் பெருமக்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர் உற்சவ மூர்த்திகளையும் விநாயகர், முருகனோடு ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆடல் வல்லோனுக்கு வண்ண மலர் மாலைகளோடு கொன்றை மலர் சரங்களும் அணிவித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு சிவனடியார்களும் பக்தர்களும் அமர்ந்து திருவாசகத்தை பாராயணம் செய்தனர். பக்தி ஸ்ரத்தையுடன் திருவாசகத்தை ஓதியதும் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு அண்ணாமலையாருக்கு வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அருகே எழுந்தருளியிருந்த உண்ணாமலை அம்மனுக்கும் அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதி சமர்ப்பித்தனர். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு முதற்கால யாக பூஜைகள் துவங்கின. முதற்கால யாக பூஜையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய உற்சவ மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து தூபம் காட்டப்பட்டது. பிறகு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகளை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கும் தாயார்களுக்கும் கங்கண தாரணம் செய்து யாகசாலை பூஜைகளை துவக்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பொன்முச்சந்தி அருகே பூர்த்தி கோவில் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள ஈஸ்வரி உடனுரை திருமுக்தீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் துவக்கப்பட்டன.
கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலை பச்சை தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து கலசாராதனை செய்தனர். பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து கணபதி ஹோமம் துவக்கப்பட்டது. பக்தர்கள் நாதஸ்வர மேளதாளங்களோடு பல்வேறு மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு சேர்ப்பித்தனர். பக்தர்களும் உபயதாரர்களும் தரிசித்தபடி இருக்க மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழ தண்ணீர் பள்ளியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாகாளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை வளர்த்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று கோபுரத்தை தரிசித்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் ஆணிபெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேடை மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு மலர் மாலைகளை அணிவித்தனர். பிறகு தாயார்களை சுவாமியின் இருபுறம் எழுந்தருளச் செய்ததும் எம்பெருமானுக்கு யக்னோபவீதம் சாற்றி கங்கணதாரணம் செய்து கன்னிகாதானம் நிகழ்ச்சியை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க மாங்கல்ய பூஜை செய்து ஆரதி காண்பித்ததும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து பூப்பந்து விளையாடுதல் உள்ளிட்ட நிகழ்வை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மின்பிரபை வாகனத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சர்வ அலங்காரத்துடன் உலா வந்த உற்சவர்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் கோடை உற்சவம். உபய நாச்சியார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை கிண்டி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश